இந்த கும்பத்திற்கு குருவுடைய பார்வை நேரடி பார்வையாக கிடைக்கக்கூடிய காலம். பொதுவாக கும்பத்தில் பிறக்கிறதே கிஃப்ட் தான். ஆனால் இந்த நேரத்தில் கூடுதலாக ஏன்னா யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பரிகாரம் ஏதாவது இருக்கா மேம் உங்களுக்கு? நிச்சயமா குருவுடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க. அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம். ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள். ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற பயந்துட்டு இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது கும்பராசி.
கும்பராசிக்கு எப்படி இருக்குது மேம் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது? எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது? நிறைய நல்லது இருக்குது. கும்பத்தை பொறுத்தளவில் இந்த கும்பத்திற்கு குருவுடைய பார்வை நேரடி பார்வையாக கிடைக்கக்கூடிய காலம். நம்ம தனுசுக்காவது குரு வந்து 5வது பார்வையாக பார்ப்பார். மேஷத்தை குரு வந்து 9வது பார்வையாக பார்ப்பார். இது இப்படி இது இப்படி. ஆனால் நேருக்கு நேரம் பார்க்கறது 7வது பார்வை மட்டும்தான். ஆமாம், கும்பத்தை தான் பார்க்குறாரு. அதனால கும்பம் உண்மையிலே ரொம்ப கிஃப்டான ஒரு சூழ்நிலை. பொதுவாக கும்பத்தில் பிறக்கிறதே கிஃப்ட் தான். ஆனால் இந்த நேரத்தில் கூடுதலாக, ஏன்னா குரு கும்பத்தை பொறுத்தளவில் 2-11க்கு அதிபதி. தன லாபம் ரெண்டுமே குரு பகவான் தான் கொடுக்கக்கூடியவர் கும்பத்துக்கு. அந்த குருவே போய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோன்னு கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த காலகட்டங்களில் குருவுடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால இந்த நேரம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஒரு தோஷ நிவர்த்தி பண்ணணுன்னாங்கன்னா அதற்கு ஒரு சரியான நேரம் இது. நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, உடனே அது பலிதமாகும். குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் தவம் இருந்திருக்கீங்கன்னு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் இது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களுக்கு ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரம். இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு குயிக்காகவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், இதுவரையும் ஹெல்த்தில் இஷ்யூ இருந்தால் கூட அது இப்போ சரியாகக்கூடிய ஒரு நேரமும், அதுக்கான சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. படிப்பு சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் கவனமின்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் படிப்பில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டித் தேர்வு, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்ல ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரத்திற்கு உங்களை விட சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்குதுன்னா உங்களுடைய மூத்த சகோதரமும் உங்களுடைய இளைய சகோதரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்காவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் சூப்பராக இருக்குது. அதனால் சகோதர உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஆனால் குரு போய் 7லே உட்காந்துருக்கிறதுனால அவங்க தான் டென்ஷன் ஆவாங்க. அதனால் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்கள் உங்கள் ஹாப்பியை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அது அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தும். அவங்க கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ரொம்ப ஒரு வைலண்ட்டாக இருக்காங்கன்னா அதை உங்களால் மட்டும்தான் சாந்தப்படுத்த முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் நடந்துக்கிறது மூலயமா தான் அவங்க உங்களுக்கு, உங்களுடைய கண்ணாடி தான் உங்களுடைய மனைவியோ கணவனோ, நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ அதை தான் அவங்க திரும்ப காமிப்பாங்க. அதனால் இந்த நேரம் குடும்ப உறவுகள் ஒன்றுபடக்கூடிய ஒரு காலம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நேரம் பேசுங்க, ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். டிவோர்ஸுக்கே போயிருந்தா கூட இந்த நேரம் பழசு அந்த ஈகோ பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல. டைவர்ஸ் வர்ற சூழ்நிலை இருந்தாலும் பேசிட்டிங்கன்னா இப்போ அது ஒரு நல்ல ஒரு தீர்வாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயம். கண்டிப்பாக அதுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அதனால குரு நேராகவே பார்க்குறாருல, அதனால பிரச்சனையாகவே பார்க்குறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா கிட்ட இருந்தும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தான். அதனால உறவுகள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால இதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஏதாவது இருக்கா மேம் உங்களுக்கு? நிச்சயமா குருவுடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால ஏதாவது மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் கும்பிடுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே போய் இவங்க ஏதாவது அன்னதானத்திலையோ அல்லது கோவில் கைங்கரியத்திலையோ உழவார பணிகள்லையோ கலந்துக்கிறாங்கன்னா கூடுதலாக அவங்களுடைய பிளஸிங்ஸ் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல சூப்பரான பதிவு மேம் இது. நன்றி நன்றி மேம். இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன்.
கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.